ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ எதிர்பார்த்திருக்கும் செய்தியானது, உனக்கு தேவையானது ஒன்று உன் கைகளில் கிடைக்கும். உன் சாயப்பாவின் சத்திய வாக்கை ஒரு முறை கேட்டுப்பார். இன்றாவது நம்பிக்கையோடு கேள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க ஒரு அதிசயத்தை உன் சாயப்பா இன்றி உன் கண் முன்னால் நடத்தி காட்டப் போகின்றேன். நீ போராடும் விஷயத்தை ஒரு அதிசயத்தில் முடிப்பதற்காகத்தான் அத்தனை வழிகளையும் தேடி தேடி ஆராய்ந்து உனக்கான பாதைகளை உருவாக்கி வைத்து விட்டேன். உன் வருங்காலத்தை நல்ல முறையில் உருவாக்கி தரப்போகின்றேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது. உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றமானது உன் விதி மாறும் தருவாயில் இப்போது இருக்கின்றது. உன் கஷ்டகால விதியானது உன் சாயப்பாவால் மாற்றி எழுதப்பட்டு விட்டது. அதற்கான முடிவுகளை எல்லாம் நான் செய்து விட்டேன். உனக்கான அதிர்ஷ்ட காலம் இப்போது வந்து விட்டது. உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ எல்லாமே கூடிய விரைவில் உனக்கு நல்லபடியாக நடக்கும். அதை நான் நடத்தி காட்டுவேன். உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் கஷ்டகாலம் முடிவுக்கு வந்து விட்டது. அதற்கான அறிகுறி எல்லாம் உனக்கு ஒவ்வொன்றாக இப்போதிலிருந்தே தெரிய ஆரம்பித்துவிடும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தியானது உன்னை தேடி வரும். எந்த ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் நீ உச்சரித்து கொண்டே இருக்கின்றாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. நீ கேட்ட அனைத்து நல்லதும் உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது. நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. நல்ல விஷயங்களை சிந்தனை செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் உன்னை சுற்றி நல்லது இருக்குமாறு நீ பார்த்து கொண்டே இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நன்மையாகவே இருக்கும். நிரந்தரமான நன்மையாகவே இருந்து உன் வாழ்க்கையை செழிப்படைய செய்யும். எப்பொழுதுமே வெற்றியானது உன் வாழ்க்கையில் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். என் வாழ்க்கையில் எப்போதும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டது போலவே நீ தொட்ட அனைத்திலுமே உனக்கு வெற்றியே கிடைக்கும். நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாகவே மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையானது உன் கையில் தான் இருக்கின்றது. உன்னை வெற்றி பாதையில் நான் அழைத்துச் செல்வேன். 8 திசையிலிருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ கீழே தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட உன் தாயாக, தகப்பனாக, உன் சகோதரனாக, தோழனாக, அனைத்துமாக உன்னுடன் நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படவோ பயப்படவோ கூடாது. நீ நழுவ விட்ட மிகப்பெரிய வாய்ப்பு உனக்கே திரும்ப கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வேண்டுதல்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்திற்கும் ஒரு தக்க பதிலானது, நல்ல பலனானது கிடைக்க இருக்கின்றது. உன்னுடைய கஷ்டத்திற்கான கடைசி நேரம் இதுதான் என்பதை நீ உணர்ந்து கொள். நிச்சயமாக நீ நீண்ட நாளைய ஒரு துன்பத்திலிருந்து வெளியே வரப்போகின்றாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன் வாழ்க்கையின் ஆரம்ப நாள் முதலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது உன்னை விட்டு விலக ஆரம்பித்து விட்டது. நீ இவ்வளவு நாள் நல்லது நடக்கும் என்று என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தாய் அல்லவா? அந்த காத்திருப்புக்கான பலனை இரட்டிப்பாக இப்போது நீ வாழ்க்கையில் பெற்று மகிழப் போகின்றாய். நீ சுபிக்ஷமாகவும் நிம்மதியாகவும் வாழப் போகின்றாய். உன் அப்பா உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த உத்திரவாதமானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலித்தே தீரும். ஆனந்தமான ஒரு செய்தியை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். உன் சாயப்பா உனக்கு மனதிற்கு ஆறுதல் சொல்லுவதற்காக இதையெல்லாம் சொல்லவில்லை செல்லமே. நிச்சயமாக நான் இதை நடத்தி காட்டத்தான் போகின்றேன். உனக்கு யாரும் இல்லை என்றெல்லாம் நீ கவலை கொள்ளாதே. கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட உன்னால் நிச்சயமாக உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் என்பதை நீ உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நான் உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன். இது உண்மை என்று நீ புரிந்து கொள். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் ஒரு முறை மனதை தைரியமாக வைத்துக்கொண்டு உன் மனக்கண்ணில் என்னை நினைத்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையானது சற்று அமைதியாக மாறிவிடும். அமைதியாக கண்களை நன்றாக மூடி ஆழமாக மூச்சை இழுத்து ஓம் சாய்ராம் என்று என்னை ஒரு முறை ஆத்மார்த்தமாக நினைத்துப்பார். உன்னுடைய மனமானது நிச்சயமாக அமைதி பெறும். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விரைவில் நீ வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டிக் கொண்டிருக்கின்றாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டால் நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேன்.
உன் மனதில் இருக்கும் போராட்டங்களும் ஆசைகளும் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய ஆசைகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தரப் போகின்றேன். எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து அதற்கான பலனை எல்லாம் உனக்காக நான் கொடுக்கப் போகின்றேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டு விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கேதான். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாகவே உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இனிமேலும் அப்படித்தான் நடக்கும். எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பேன். இதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்ந்தால் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அப்படியே நடக்கத்தான் போகின்றது. உன்னுடைய சிந்தனையானது தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய செயலில் ஒரு பொறுமை இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாம் சரியாக செய்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். இது சரியாக இருக்குமா இருக்காதா என்றெல்லாம் மன தெளிவு இல்லாமல் எந்த விஷயத்திலும் நீ கால் வைக்கக்கூடாது. எடுத்த விஷயத்தை நல்லபடியாக செய்து முடிக்கும் வரை ஓயவே கூடாது. உன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அதை பற்றிய முழுமையான அறிவும் புத்திசாலித்தனமும் உனக்குள் இருக்க வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சற்று நிதானமாகவே சிந்தித்து ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சிறப்பாக செய்து முடி. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய பொறுமையை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது. தேவையில்லாமல் உன் மீது பொறாமை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடத்திலிருந்து நீ சற்று ஒதுங்கியே இரு. என் செல்லமே, இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்து ரசிப்பதற்கும், நீ துன்பப்படும் போது கைகொட்டு சிரிப்பதற்கும் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போது உனக்கு கை கொடுத்து தூக்கிவிட சிலர் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உறவுகளை உன்னிடத்தில் நீ வைத்துக்கொள். உன் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும். உன்னுடைய மன வருத்தம் எல்லாம் நீங்கிவிடும். உண்மையான அன்பை தக்க வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மீது வெறுப்பை காட்டாதே. உன் வாழ்க்கை ஆனந்தமாக நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் நீ எப்போதுமே நல்ல உறவுகளோடு இருக்க வேண்டும். உன்னுடைய வழியை எல்லாம் கடந்துவிட்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். இந்த வாழ்க்கையானது உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்ன என்பதை நீ புரிந்து கொள். வீணாக எதற்கும் பயப்படக்கூடாது. உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அந்த கஷ்டமெல்லாம் இப்போது தீரப்போகின்றது. நீ முன்பு இருந்த நிலையை விட இப்போது எவ்வளவோ சாதகமாக உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி கொடுத்திருக்கின்றேன். இதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய். உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நிரந்தரமான நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும். உன் வாழ்க்கையில் புது பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய். இது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கப் போகின்றது. என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.